தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் கேள்வி நேரம் இல்லை. அது ஏன் அப்படின்றத பத்தி நான் இறுதியில விளக்கம் கொடுக்கிறேன். மந்தபாலர் அவர் ஜரித்தை அவங்க கேட்குறாங்க. ஆமாம், முதலாம் அவன், ரெண்டாம் அவன், மூணாம் அவன், நாலாம் அவன், நீங்கள் தான் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்றாங்க. அப்போ அவர் இரண்டு கருத்துக்களை கூறுகின்றார். அதாவது மனைவி அப்படின்றதுனால முழுசா நம்பிக்கை வைக்க முடியாது. அடுத்தது பிள்ளைகள் பிறந்து விட்டால் கணவனால் ஆகும் காரியம் என்ன அப்படின்னு சில பேர் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை அவருடைய கருத்தாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈவன் அதர்வைஸ் இன்றைக்கும் நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குறோம். பல வீடுகளில் அட்லீஸ்ட் நமக்கு தெரிந்த ஒரு சில வீடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். கணவன் வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் அந்த பென்ஷன் அப்படி எதுவும் இல்லாதவராகவோ இல்லை சொத்து இல்லாதவராகவோ இருந்தால் அவரை உதாசீனப்படுத்துவது அப்படின்றது நம்ம நிறைய பார்க்குறோங்க. ஈவன் ஒரு சில வீடுகளில் எனக்கு தெரிஞ்சு கணவன் சம்பாதிக்கிறவனாகவே இருந்தாலும் பிள்ளைகள் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு கணவனை உதாசீனப்படுத்தும் குடும்பங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, இருக்கின்றது. ஆனால் ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னா அது அவருடைய கருத்து, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பிடிச்சிட்டு தொங்குறது அப்படின்னா தொங்கிட்டு போட்டோம். ரைட். இப்போ மந்தபாலர் அந்த குழந்தைகளை பார்த்து சொல்றார், நான் அதாவது இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஏன் அவர் வருவதற்கு தாமதமானது அப்படின்றத பற்றி அவர் சொல்றாரு. நான் அந்த அக்னி தேவன் கிட்ட பிரார்த்தித்து கொண்டேன், இந்த மாதிரி என்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. அவர் வாக்கு தத்தம் செய்தார், நான் உன் குழந்தைகளை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார். அப்படி இருக்கச்ச நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வாக்கு அப்படின்றது நம்ம சனாதன தர்மத்தில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை மீறக்கூடாது. இப்போ மாதிரி நாங்கள் என்ன தேதி போட்டு எழுதி கொடுத்தோமா அப்படின்றதெல்லாம் அங்கே கிடையாது. அந்த நாக்கிலிருந்து வரும் வாக்கு, அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது எல்லாருக்குமே இருந்திருக்கின்றது. இங்கேயும் ஒரு 2-3 தலைமுறைகள் முன்னாடி வரைக்கும் வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டோம். என்னப்பா அன்னைக்கு சொன்னேன், இப்போ அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இது நமது கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், இதுலேருந்து நாம் ரொம்ப ஒதுங்கி வந்துட்டோம் அப்படின்றத தான் காண்பிக்கின்றது. சரி, அடுத்தது என்ன சொல்றார், நீங்க ரிஷிகள் அப்படின்றது அக்னிக்கு தெரியும், அக்னி பிரம்மம் என்பது உங்களுக்கும் தெரியும், அதனால தான் நான் கவலைப்படவில்லை, அந்த நெருப்பு எரியும் போது ஏன் உடனே வரவில்லை அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் கூறுகிறார். அந்த குருவி குஞ்சுகள் அவங்களும் தந்தையை உபாசிக்கின்றன. அதன் பிறகு ஜரிதையை அழைத்து கொண்டு அந்த 4 குஞ்சுகளையும் அழைத்து கொண்டு அவர் வேறு தேசம் போய்விட்டார், அந்த காண்டவ வனத்திலிருந்து அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அக்னி அந்த சண்டையெல்லாம் நின்று போயிடுச்சு. அந்த காண்டபவனத்தை நின்று நிதானமாக இருத்து கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கின்ற மிருகங்கள், பட்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் இருக்கிறான் அக்னி. அந்த நெருப்பு முழுவதுமாக அடங்குவதற்கு 21 நாட்கள் ஆகியிருக்கின்றது. இதில் இந்திரன் என்ன பண்றாரு, தேவாதி தேவர்களுடன் அவர் இங்கே வரார். கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் பார்த்து, தேவர்களாலும் முடியாத காரியத்தை நீங்கள் சாதித்திருக்கின்றீர்கள், அதனால என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்றாரு. முதல்ல அர்ஜுனன் கேட்குறான், எனக்கு உங்களுடைய அஸ்திரங்கள் எல்லாம் வேணும் அப்படின்றான். ஏன்னா அவன் ஒரு பேரியர் இல்லையா, அதனால அவனுக்கு அஸ்திரம் தான் தேவைப்படும். அப்போ இந்திரன் சொல்றாரு, தரேன். அதுவும் என்னென்ன அஸ்திரம் அப்படின்னா, ஆக்னேய அஸ்திரம், அதுக்கப்புறம் வாயு அஸ்திரம், அதன் பிறகு அந்த அவர்கிட்ட இருக்க ஐந்திராஸ்திரம் அப்படின்றது, இதையெல்லாம் நான் தரேன். ஆனால் அதுக்கு ஒரு கால நியமம், ஒரு ஏற்பாடு செய்கிறார், இந்த நேரத்தில் தான் அப்படின்னு. அது எப்போ அப்படின்னா, அந்த பகவானாகிய சிவபிரான் எப்போ உனக்கு பிரசன்னமாகின்றாரோ அப்போ நான் உனக்கு இந்த ஆயுதங்களை எல்லாம், அஸ்திரங்களை எல்லாம் தருவேன் அப்படின்றாரு. அடுத்தது அந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் அப்போ உனக்கு இந்த அஸ்திரங்களை தருகிறேன் அப்படின்றாரு. அடுத்தது கிருஷ்ணர் என்ன கேட்குறாரு, எனக்கு இந்த அர்ஜுனனுடைய ஸ்நேகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்றாரு.
அந்த கிருஷ்ணர் தான் பரமாத்மா. அவருக்கு கொடுப்பதற்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? இல்லை அப்படி எதை கொடுத்தாலுமே எல்லாமே அவர்கிட்டேருந்து நமக்கு கிடைச்சது தான். புதுசாக நாம் எதையும் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து பார்த்தீங்களா நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூப் லைட்டு போடுறது, இல்லை இப்போல்லாம் டியூப் லைட்டில் அந்த டோம் லைட்டு ஏதோ ஒன்று ஒரு லைட்டு போட்டுட்டு அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தையே மறைக்கிற மாதிரி அந்த உபயம்னு போட்டு கருப்பு பெயிண்டில் அவங்க பேர் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கதவு வாசக்கால் வாட்டவர் எதுவாக இருந்தாலும் உபயம் உபயம் அப்படின்னு. இது ஒரு விதத்தில் பார்க்க போனால் நான் இதை வரவேற்கிறேன். ஏன்னா இதை பார்க்கும்போது 4 பேருக்கு பார்த்தீங்களா நம்ம பேர் கூட இந்த மாதிரி வரணும், அதனால் நாம் கோயிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். ஸோ அந்த விதத்தில் நான் அதை பாசிட்டிவாக பார்க்குறேன். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் இப்போது நீங்கள் சில கோவில்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அவங்களுடைய அந்த பரீட்சை நம்பரு, அதுக்கப்புறம் அந்த போட்டித் தேர்வுகள் எழுதுகிறாங்கன்னா அவங்களுடைய அந்த நம்பரெல்லாம் எழுதி வச்சுட்டு வருவாங்க. ஏன் அந்த செவுத்தில் எழுதி வச்சாதான் கடவுளுக்கு தெரியுமா? நம்ம வேண்டுகிறோம் அப்படின்னாலே நம்ம வேண்டாமையே நமக்கு என்ன வேணும் அப்படின்றது பார்த்து கொடுப்பது தான் கடவுள். இப்போ ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேளைக்கு என்ன வேணும், அதுக்கு வந்து என்ன சொக்கா வேணும், என்ன மருந்து கொடுக்கணும், இதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறது தான் வந்து தாய் தந்தையார். அந்த சின்ன குழந்தை என்ன கேட்குமா, எனக்கு வந்து சொட்டு மருந்து போட்டிங்களா, போலியோ தடுப்பூசி போட்டிங்களா அப்படின்னு நாம தானே பார்த்து பார்த்து செய்கிறோம். அந்த மாதிரி தான் நாமெல்லாம் கடவுளின் குழந்தைகள். நமக்கு என்ன வேணும், எப்போ வேணும், எவ்வளோ வேணுன்றது அவருக்கு தெரியும். அவர் அதை கொடுப்பார். நாம் வந்து எனக்கு அத்தை கூட இத்தை கூட நான் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுவோம். என்ன கடவுள் நான் எவ்வளோ செஞ்சுக்கிறேன், இது வேற என்னவோ இவன் சொந்தத்தில் எதையோ கொண்டு வந்து அது கடவுளுக்கு செஞ்ச மாதிரி நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஆனால் அந்த கடவுள் என்னை கை விட்டுட்டாரு, எக்ஸாம் நம்பர்லாம் நான் செவுத்தில் எழுதி வச்சுட்டு வந்தேன் ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்வாரு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயில் ஆகிறத விடுங்க, சில விஷயங்கள் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருப்போம், ஆஹா இது நம்ம கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அது கிடைக்காது. அந்த நேரங்களில் நமக்கு ஒரு கோபம் வரும், விரக்தி வரும். சில பேர் வந்து நினைச்சது கிடைக்கல அப்படின்னா கடவுளே இல்லை அப்படின்னு நாத்திகராக மாறுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் பின்னாடி நீங்கள் நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கிடைக்காததுனால நமக்கு ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தை வந்து அது மழை காலமாக இருக்கட்டும் இல்லை வெயில் காலமாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம்னா எப்போவுமே பிடிக்கும். அதில் நேரங்கட்ட நேரத்தில் வந்து அது எதையாவது கேட்கும். அதுவும் வெயிலில் தொப்பமாக விளையாடிட்டு வந்து அப்படியே மேலே வேர்த்து ஊற்றுன்னு ஊற்றும். அந்த நேரத்தில் வந்து சில்லுன்னு பாலம் தண்ணி இல்லை வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு ஐஸ் வாட்டர் கொடு இல்லை வந்து ஐஸ்கிரீமை கொடு அப்படின்னு அடம் பிடிக்கும். அப்படி உடம்பெல்லாம் வெப்பமாக, அது உள்ளுக்குள்ளேயும் வெப்பம் இருக்கும், அந்த வெள்ளையும் அந்த வெப்பத்தில் வேர்வை வருது. அந்த நேரத்தில் நம்ம குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. இது அம்மாவுக்கு தெரியும், கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் குழந்தைக்கு வந்து அம்மா மேலே கோவம் தான் வரும், என்ன கொடுக்க மாட்டேன்றியா அப்படின்னு. அண்டு பெரும்பாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. இப்போ தான் ஆடிட்டு வந்திருக்கா கொஞ்ச நேரம் உட்கார், இவ்வளோ தான் நம்ம சொல்லுவோமே தவிர எதுக்காக நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றத சொல்கிறதுல நமக்கு நேரம் இல்லைங்க. ஆனால் அம்மா கொடுக்கலை அப்படின்னா அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்றது வயசாக நமக்கு புரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நாம் கேட்டதை அந்த இறைவன் கொடுக்கவில்லை அப்படின்னா கொடுத்திருந்தா அது வந்து பெரிய கஷ்டத்தில் முடிஞ்சிருக்கும் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அதனால தான் எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது அந்த கடவுளுடைய கையில் தான் இருக்கின்றது. அவர் கொடுக்கல அப்படின்னா அதுக்காக வந்து வருத்தப்படக்கூடாது. இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனோம். இப்போ கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு வரம் கேட்கிறார், நான் அர்ஜுனனுடன் எப்பொழுதும் சிநேகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு உபன்யாசத்தில் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். இப்போது கடவுளுக்கு வந்து நம்ம என்னத்தை கொடுக்க போகிறோம், நான் வந்து தங்கத்தில் உங்களுக்கு கிரீடம் பண்ணித்தரேன் அப்படின்னா அந்த தங்கம் அப்படின்றதே அந்த இறைவன் படைத்ததா? இந்த பிரபஞ்சமே அந்த இறைவன் படைத்தது. அப்போ அந்த தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாமே அவன் தான் படைச்சது. சரி, அதை வாங்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அந்த இறைவன் தானே. அவனுடைய அருள் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் இன்னைக்கு இப்படி இருப்போமா? அப்போது எல்லாமே அவனால் கொடுக்கப்பட்டது. அதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்களா நான் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்குறேன், நான் வந்து வாசக்கால எழுப்புறேன், நான் பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது எதை நாம் இறைவனிடம் கொடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒன்று இருக்குது, அது வந்து அந்த இறைவன் கொடுத்தது கிடையாது, அந்த இறைவன் கிட்ட அது கிடையாது, அதை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும்.
கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி என்னது இறைவன் கொடுக்கல, நாமளா சுயமாக சம்பாதித்தது, இறைவன் கிட்ட அது இல்லாதது அப்படின்னா, ஆண்டவன் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு மண்டைய குழப்பின்னு யோசிச்சிங்கன்னா, அப்ப டக்குன்னு நமக்கு தெரியும். பாவ மூட்டை. பாவமா பண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம் பாருங்க. இது அந்த இறைவன் கிட்ட கிடையாது. இது அந்த இறைவன் கொடுத்தது இல்லை. நாமா தேடிக்கிறது. அந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சு அந்த பாவ மூட்டையை நம்ம முதுகுல அப்படியே மிகப்பெரிய அளவுல டன் டன்னா ஏத்தி வச்சுன்னுக்கிறோம். அதைத்தான் அவனிடம் நாம் ஒப்படைக்கணும். இப்போ அது ஒப்படைக்கிறது அப்படின்னா, சரிப்பா இன்னைக்கு இந்த பாவ மூட்டையை இறக்கிட்டேன், நாளைக்கு புதுசா பாவம் செய்யலாமா அப்படின்னா, இது நிறைய பேர் இது மாதிரி தான் நினைக்கிறோம். ரைட், ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டோமா, சரி அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடுவோம் அப்படின்னு. பாவத்தை நம்ம இறைவனிடம் இறக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நாம் மனம் வருந்தி நாம செய்த செயல்கள் இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், பாவம் பண்ணிக்கிறோம், இனிமே நான் அந்த மாதிரிலாம் பாவம் பண்ண மாட்டேன், அதுக்காக புது மாதிரி பாவம் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மை அந்த இறைவனிடம் ஒப்படைப்பது, இதுதான் சரணாகதி தத்துவம். எதுவா இருந்தாலும் நீயே அப்படின்னு. நல்லது நடந்தாலும் அது அந்த இறைவனால், கெட்டது நடந்தாலும் அது இறைவனால். அது கெட்டது இப்ப நமக்கு கெட்டது மாதிரி தோணும், ஆனா அதுவும் நன்மைக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா எல்லாம் அந்த இறைவனால் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அதன் பிறகு எந்த சிக்கலுமே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த உபன்யாசகர் சொன்னது. இந்த பாவத்தை தான் நாம் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு, அப்பா இந்த மூட்டையை ஒப்படைச்சிட்டோம் அப்படி இனிமே சேர்த்துக்காம இருக்கணும். தினைக்கும் பாவ மூட்டையை சேர்த்துக்கினே இருந்துங்கன்னா அப்புறம் அது ஒப்படைக்கிறது அப்படின்றதுல அர்த்தமே கிடையாது. முழு சரணாகதி, அவங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணுறதுக்கு நம்ம மூளை போகாது, போகக்கூடாது. அப்படி நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம முழுமையாக சரணாகதி அடையவில்லை. ஊரை ஏமாத்தலாம், ஆனால் அந்த ஆண்டவனை ஏமாற்ற முடியாது. இப்படி இவங்க 2 பேருக்கும் வரம் கொடுத்து விட்டு, அதுக்கப்புறம் அக்னிக்கும் விடை கொடுத்து விட்டு, இந்திரன் தேவர்களுடன் சொர்க்கலோகம் செல்கிறான். அந்த அக்னி 21 நாட்கள் சொன்ன இல்லையா, அந்த காட்டை எரித்து முடிக்கிறார். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் என்னதான் இருந்தாலும் காட்டை அழிப்பது அப்படின்றது தப்பு இல்லையா? அது மட்டும் இல்லை, அதுலேருந்து தப்பித்து போகின்ற மிருகங்கள், பட்சிகள், ராட்சசர்கள் இவங்களையெல்லாம் வேற அழித்தார்கள், தப்பிக்க விடலை அப்படின்னு சொன்னா, இது எந்த விதத்துல நியாயம்? எப்படி சொன்னாலும் இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு. அதாவது இந்த காட்டு தீ அப்படின்றது இயற்கையின் ஒரு பகுதி. காலங்காலமாக காடுகள் அதை ரெப்ளனிஷ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காடுகள் ரெஜுவனேட் ஆகிறது தான் அந்த காட்டுத்தீ. இதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. இயற்கை சமநிலை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. பீரியாடிக்கலாக பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு அந்த காட்டுத்தீ அப்படின்றது நடக்கும். அதுலேருந்து ஒரு சில விலங்குகள் தப்பிக்கும், ஒரு சிலது தப்பிக்காது. ஆனால் அதன் பிறகுதான் அந்த காடு முன்னை விட அதிகமாக வளர்ச்சி பெறும். ஒரு காட்டு தீ மரங்களெல்லாம் அழிந்து விட்டன, விலங்குகளெல்லாம் அழிந்து விட்டன அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அது பாலைவனம் ஆவதில்லை. மிக விரைவிலேயே மிகப்பெரிய காடாக, முன்ன இருந்ததை விட மிகப்பெரிய காடாக அது உருமாறும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றதுல இதுவும் ஒரு பகுதி தான். அதனால காட்டு தீ அப்படின்றத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காட்டோட விஷயத்துல பல காலமாக அந்த காட்டு தீ நடைபெறவில்லை. அதனால தான் அந்த அக்னி சொல்றாரு, நான் பல தடவை இதை எரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன், ஆனால் ஒவ்வொரு தடவையும் எனக்கு தோல்விதான் கிடைத்தது. அந்த இந்திரன் அதை தடுத்து விடுகின்றான், என்னால் அதை எரிக்க முடியலை அப்படின்னு. அப்போ இது ரொம்ப காலமாக இந்த காடு அந்த காட்டு தீக்கு அகப்படாமலேயே இருந்திருக்கின்றது. அதனால முழுமையாக எரிக்க வேண்டும் அப்படின்னு. விரைவிலேயே அந்த வனம் மறுபடியும் உயிர் பெறும், எல்லா ஜீவராசிகளும் அங்கு வர ஆரம்பிக்கும். இதுதாங்க இயற்கை. ஆப்பிரிக்க காடுகளில் இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற விஷயம் அது. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு தீ அதை அணைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அப்படின்னா, அது இயற்கையாக நடைபெற்றதா இல்லை செயற்கையாக? ஏன்னா எப்போ மனுஷன் காட்டுக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட ஆரம்பித்தானோ அப்போது எது ஒன்றா நடக்கலாம். ஸோ அது இயற்கையாக ஆரம்பித்ததா செயற்கையாக ஆரம்பித்ததா யாராலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லேயே காட்டுத்தீ பெரிய அளவில் பரவும் போது அதை அணைக்க முடியாமல் திணறுவாங்க. பல நாட்கள் தொடர்ந்து எரியும். அது இயற்கையோட ஒரு பகுதி தானே தவிர, அது பார்த்தீங்களா காடு அழிஞ்சிடுச்சே அப்படின்னா, அழிஞ்சாதான் அது உருப்பெறும்.
இப்போ இந்த யுகங்கள் அப்படின்னு நம்ம இந்த 4 யுகம் சொல்றோம், சதுர் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு யுகத்தோட முடிவிலையும் ஒரு பிரளயம் வருகின்றது. எதுக்காக? அப்படியே சத்திய யுகம் அப்படின்னா அப்படியே சத்திய யுகம் இருந்துட்டு போக வேண்டியது தானே. இதுதான் அந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. இயற்கை அப்படின்னா அதை விட நாம பெரிய ஆள் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாமே இயற்கையின் படி நடந்ததுன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. விலங்குகள் எடுத்துக்காங்க, இந்த ஜங்கிள் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜங்கிள் லா அப்படின்னு, அதாவது காட்டின் நியதிகள் அப்படின்னு. அதை இன்னி வரைக்கும் அந்த நியதியை மீறாமல் இருக்கின்றன விலங்குகள், பறவைகள், மற்ற எல்லா ஜீவராசிகளும். மனுஷ பயலை தவிர நாம மட்டும்தான் புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புத்திசாலித்தனத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறது. நம்ம தர்மத்துல பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, அதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிறது கிடையாது, கேள்வி கேட்கறது. எதுக்கு அப்பா அம்மாவை வீட்டில் வச்சிருக்கணும்? அவங்கள அடிச்சு தடுத்தினா என்ன ஆகிட போகுது? அது என்ன பாவம்? ஆமா நான் பண்ணுவேன், என்ன பாவம் பண்ணா நரகத்தில் போடுவீங்களா? நரகத்தை எனக்கு காமி அப்படின்னா. நரகம் இருக்கா சொர்க்கம் இருக்கா அதெல்லாம் விட்டுருங்க, தப்பு பண்ணக்கூடாது, அதுதானே முக்கியம். அப்போ அது பாவம்னு சொன்னா என்ன, இல்லை வேற என்ன பேர்ல சொன்னா என்ன? தப்பு பண்ணாதுன்னா பண்ணாத, அவ்வளோதான். அந்த பக்கத்தில் இருக்க பையனை கில்லாத, ஏழைகள் கிட்ட இரக்கம் காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுல இது பாவ புண்ணியத்தை விட்டுட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஏத்துக்கிறதுல நமக்கு என்ன? உடனே நம்ம அப்போ அது புண்ணியமா, அதை வச்சு நான் என்ன பண்றது? எப்பா புண்ணியம் வருது வரல அதை விட்டு தள்ளு. பக்கத்தில் இருக்கவனுக்கு, கூட இருக்கவனுக்கு கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி பண்றதை விட வேற என்ன உனக்கு இருக்குது? அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குதா அதெல்லாம் கூட வேணாம். உன்கிட்ட காசு இருக்குல்ல, அப்ப அடுத்தவனுக்கு உதவி பண்ணு. கஷ்டத்துல இருக்கவனுக்கு ஏதாவது பண்ணு. இதை விட ஒரு சந்தோஷம், நான் சுயநலன் கூட நான் சொல்லுவேன். கஷ்டத்துல இருக்கவனுக்கு ஒருத்தர் உதவி பண்ணும் போது அவர் நன்றி சொல்றார் சொல்லல, அது செகண்டரி. அவன் கஷ்டம் தீருது அப்படின்றத பார்க்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. ஆப்ரகாம் லிங்கன் பிரசிடெண்டா இருக்கும்போது ஒரு தடவை அவருடைய கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ பன்னிக்குட்டிகள் ஒரு 4-5 என்ன ஆயிடுச்சு, ஒரு சாக்கடையில் விழுந்து கிடக்குதுங்க. அதுங்கால எழுந்து வர முடியல, கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துது. ஆப்ரகாம் லிங்கன் என்ன பண்ணாரா, அதை பார்த்த உடனே காரை நிறுத்த சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி போறாரு. போயிட்டு அந்த பன்னிக்குட்டிகளை அந்த சேத்துலேருந்து தூக்கி வெளில விடுறாருங்க. அந்த பன்னிக்குட்டிகள் தப்பிச்சோன்னு ஓடி போயிடுச்சு. இதில் அவர் மேலெல்லாம் சேராயிடுச்சு. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, ஆஹா எவ்வளவு பெரிய மனசு. இப்போ சில பேர் கேட்டாங்க இல்லையா, ஏன் அவர் டிரைவரை விட்டு இது பண்ண சொல்லக்கூடாதா, இல்லை கூட யாராவது வரமாட்டாங்களா, அவங்கள எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல முடியாதா அப்படின்னா, அதுதான் அவருக்கு அது கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே மனசு கேட்கல, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவரே அதை தூக்குறாரு. அப்போ எல்லாம் அவர் புகழ்ந்து சொல்லும்போது அவர் ஒன்னே ஒன்று சொன்னாராம், இல்லை அந்த பன்றி குட்டிகள் அதனுடைய கதறல் என் மனசை போட்டு பிசைஞ்சுது. நான் கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா அந்த கதறல் சத்தம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தது. ஸோ நான் கஷ்டப்படக்கூடாது, அந்த கஷ்டத்திலேருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த பன்றிக்குட்டிகளை நான் விடுவித்தேனே தவிர மற்றபடி நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னாரு. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது நாமளும் கஷ்டப்படுறோம் பாருங்க, அதுதாங்க பெரிய மனசு. செய்யறோம் செய்யலைன்றது செகண்டரி. முடிஞ்சா செய்வோம், முடியலையா என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்காக இறக்கப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும். அது கூட செய்யலை அப்படின்னா அப்புறம் நம்ம மனுஷங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. ஸோ அதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, எனக்கு கஷ்டமா இருந்தது அதுக்காக நான் பண்ண ஒரு விதத்தில் இது சுயநலம், இதையெல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கோ அப்படின்னாரு. அதன் பிறகு கிருஷ்ணர், அர்ஜுனன், அதுக்கப்புறம் அந்த அசுரனான மயன் 3 பேரும் நடந்து அந்த நதிக்கரையில் ஒரு இடத்தில் அமர்ந்தனர். ரைட், இன்னைக்கு ஏன் கேள்வி நேரம் இல்லை அப்படின்னா, இத்துடன் ஆதி பருவம் நிறைவுறுகின்றது நண்பர்களே. அதாவது விளையாட்டு போல ஆரம்பிச்சு இன்றோட இந்த ஆதி பருவம் நிறைவு பெறுகின்றது. அடுத்த பருவத்தில் தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகின்றன. அதுலேயும் அந்த ராஜசூய யாகம் ஆரம்பிக்க போகின்றது. அப்போது என்னென்னலாம் சகுனங்கள், சகுன தடைகள் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற விஷயங்கள் எல்லாம் இனிமே தான் வரப்போகின்றன. இது நான் மகாபாரதத்தை கரைத்து குடித்து விட்டேன், அதை உங்களிடம் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த புத்தகத்தில் இருப்பதை நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, இந்த புஸ்தகம் இல்லாதவங்கெல்லாம் புஸ்தகம் இருக்கவங்களோட ஒன்றா உட்காந்து படிப்பாங்க ஸ்கூலில் அப்படின்னு. அது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கிராமத்தில் அங்கே ஏழை பசங்களோட படித்தவங்களுக்கு அது தெரியும். எல்லார்கிட்டையும் புத்தகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் புஸ்தகம் இருக்கவங்களோட பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. அது
எல்லாரும் ஒன்றா மண்ணா தான் உட்காந்து பழகும். அன்னைக்கு அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்கூலில் போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்தது அரசாங்கத்தில் புத்தகம் இப்போ இலவசமாக கொடுக்குறாங்க அரசு பள்ளிகளில் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தான் இது. அதில் இருக்கின்றத நாம் வந்து தினமும் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு படிக்கிறது அப்படின்றது நடக்காத காரியம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அதில் இருப்பது. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய தவறான விஷயங்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த கர்ணனை வந்து அப்படியே வானத்தளவுக்கு தூக்கி பிடிக்கிறது அப்படின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராவணனை தூக்கி கொண்டாடுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் வந்து கெட்டவங்க கெட்ட காரியங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவில் ஹீரோவையே நம்ம வில்லனுக்கு விட ஒரு படி அதிகமாக தான் இப்போ காமிச்சுன்னு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் சமுதாயம் மாறிக்கொண்டு வருகின்றது. ஸோ அந்த மாதிரியான தவறான விஷயங்களை அன்டூ பண்ணணும். ஏன்னா அந்த ஒரிஜினல் மூலத்தில் என்ன இருக்கின்றது, நமக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியாதுங்க. அதனால் அந்த மூலத்திலிருந்து அதற்கு நிகரான படைப்புன்னு சொல்லுவாங்க கும்பகோணம் பதிப்பு. அதில் இருக்கிறத நாம் வந்து எல்லாருமாக சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறோம். அதனால தான் இன்னைக்கு கேள்வி நேரம் இல்லாமல் ஆதி பருவத்தை இன்றைய வெள்ளிக்கிழமை என்று நிறைவு செய்கிறோம். அடுத்த பருவத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.